ஒரு சிஸ்டர் தக்காளி சாப்பாடு ரெசிபி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது மாதிரி ஒரு ரெசிபி. அதுக்கு நல்ல பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் தட்டுன பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தட்டின பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வதங்கின உடனே நம்ம தக்காளியை தட்டிக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் மிக்சடு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சு வதக்கணுன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வடித்த சாதத்தை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டோன்னா அப்படியே அது செட் ஆகும். அந்த மசாலா எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.